बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிவிற்கும் பக்குவத்திற்கும் எது சரியோ அதைத்தான் ஆன்மீகம் என்றும், ஆன்மீகத்தின் உயர்நிலை என்றும், முடிவு நிலை என்றும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறோம். இது சாதாரண மனிதர்களுடைய இயல்பு. இந்த புலன் கடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதர்களின் கருத்துக்களையோ அனுபவங்களையோ வைத்து நாம் ஆன்மீக எல்லையை, முடிவை, பேரானந்தத்தை நாம் முடிவு செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா 35 ஆண்டுகளாக நான் யோக பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 30 வருஷமாக தியான பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்கேன். பல இடங்களில் பல ஆசிரியர்களை, இன்னும் உலகத்தை விட்டு மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய, தனிமையில் காட்டுக்குள்ளே வாழக்கூடிய பல குருமார்களை நான் சந்திச்சிருக்கேன். நான் நிறைய பெருமைக்காக சொல்லலை, தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது அனுபவ பாடம். இந்த அனுபவ பாடத்தை மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதோட ஒப்புமைப்படுத்தி பார்க்குறப்ப தெரியுது, ஓ இதைத்தான் சொல்லியிருக்காங்க போல, சச்சித் ஆனந்தம் அப்படின்னு, சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறது பிறப்பின் நோக்கமாகிய மகாசமாதி நாம் அடையணும். அந்த சமாதி அப்படின்னாலே பேரானந்த நிலை. அதோட நாம் நின்றாம நம்மை சார்ந்த பிற உயிர்களுக்கும் அந்த வழியை காட்டி செல்ல வேண்டும் அப்படின்றது நோக்கம். நம்மளுடைய சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் இதை செஞ்சுட்டு போயிருக்காங்க. எதை? இந்த ஐம்புலனை சுட்டறுத்து எந்த விதமான புலன் சார்ந்த இன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அக உணர்விலேயே நீண்ட நெடுங்காலம் தவம் செய்து புறத்தை சாராமல் பரத்திலேயே வாழ்ந்து அதன் விளைவாக தான் பெற்ற அந்த பேரானந்த நிலையை உலகில் உள்ள அனைவரும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நன்னோக்கோட நமக்கு பலவிதமான பாடல்களையும் நூல்களையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு அந்த அனுபவத்தில்
சிறிதளவு ஏற்பட்டால் கூட போதுமானது. உறுதியான அதிலிருந்து விலக மாட்டோம். ஏற்கனவே நம்ம பல காணொலியில் சொல்லியிருக்கோம். 4 வயதுள்ள சிறுவனுக்கு தந்திரா யோகத்தினுடைய உச்சபட்ச பரவச நிலையை விளக்கினாலும் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 4 வயதுள்ள சிறுவனுக்கு தந்திராவின் மூலம் கிடைக்கக்கூடிய தந்திர யோகத்தில் கிடைக்கும் உச்சபட்ச பரவச நிலையை எவ்வளவு புரிய வைத்தாலும் புரியவும் முடியாது, உணரவும் முடியாது. கேட்கலாம், அதாவது இது மாதிரி இது ஆனந்தமாக இருக்கும் அப்படின்றத விரிவாக சொல்லலாம் ஒழிய அந்த சிறுவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அதற்கு உரிய உடல் வளர்ச்சி, உள்ளுறுப்புகளுடைய வளர்ச்சி, இன்பத்தை துய்ப்பதற்குரிய அங்கங்களுடைய வளர்ச்சி, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம், அதில் வல்லபம், அதற்குரிய சரியான துணை, இதெல்லாம் இருக்கிறப்ப தான் அந்த தந்திரா யோகத்தினுடைய பரவச நிலையை ஒருவரால் உணர முடியும். அதுக்கு 15 வயதுக்கு மேலே தான் ஆகும். பக்குவமாகிறதுக்கு 20-25 வயது ஆயிரும். அதுலேயே ஊறி இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு இன்னும் ஆழமாக போக 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 பரவசத்தினுடைய உச்சத்தை நீடிக்க முடியும். இது உண்மை. அந்த 4 வயது பயலுக்கு எப்படி புரியாதோ அதே மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு மகான்கள் காட்டிய அந்த பேரானந்த நிலை புரியாத காரணத்தினால் புலன் சார்ந்த இன்பங்களையே நாம் பெரிதாக நினைத்து அதிலேயே ஊறி கிடக்கிறோம். அதை விட்டு தாண்டி வரமாட்டேன்றோம். உண்பதும் உறங்குவதுமாகவே காலம் கழிக்கிறோம். தேகாத்ம புத்தியின் விளைவாக எதையோ பேருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த தாம்பத்தியத்தையே அனுபவிச்சுட்டு அதுதான் உயர்நிலை ஆனந்தம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். சச்சிதானந்தம் என்பது மகான்கள் உணர்ந்த பேரானந்த நிலை. இந்த பேரானந்த நிலையை தொட்டு காட்டாத மகான்கள் யாருமே கிடையாது. நான்மார்களும் சொல்லியிருக்காங்க, ஆழ்வார்களும் சொல்லியிருக்காங்க. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது வள்ளலாருடைய சமாதி அனுபவத்தில் உடல் உணர்ந்த நிலை. சமாதியை பற்றி விளக்க முடியாது, உறுதியாக விளக்க முடியாது. ஏனென்றால் சமாதி என்பது ஒரு உணர்நிலை. உணர்வை விளக்க முடியாது. நம்ம ஒரு மாம்பழம் என்ன சுவையாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? விளக்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய மகளிடம் திருமணம் செய்து அனுப்புகிறப்ப இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த முதல் இரவை என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆனந்தத்தை விளக்க முடியுமா? இந்த சிற்றின்பத்தையே விளக்க முடியல அப்படின்னா அந்த பேரானந்தத்தை எப்படி விளக்க முடியும்? அதனால தான் வள்ளலார் ஐயா தன்னுடைய அகவலில் அதாவது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆரண முடிமேல் ஆகம முடிமேல் அப்படி வரிசையாக சொல்லிட்டு வர்றப்ப அப்படின்னு வர்றப்ப உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தவங்கும் அருட்பெருஞ்சோதி, அதாவது உரைக்கவும் முடியாது, மனதால் கற்பனை செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலை. அப்போ இது புலன் கடந்த நிலை. உங்களுடைய மனமானது புலன் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. புலனை எப்பொழுது கடக்குமோ அப்போதான் உங்களுக்கு அது உணர முடியும். அதாவது மனமற்ற நிலையில் பூரண உணர்வு நிலை. அதுக்கு அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம், உயிர் இரக்கம், காரணமற்ற கருணை. எவ்வளோ எளிமையான ஒரு நிலை பாருங்க. அதாவது சமாதி அடைவதற்கு நீ யோகா செய்கிறது, தவம் செய்கிறது, என்னென்னமோ பண்ணுற தலைகீழெல்லாம் நிற்கிற, அதெல்லாம் ஓகே, காட்டுக்குள்ளே போகிறது சரி. ஆனால் ஜீவகாருண்யம் இல்லை, உயிர் மீது கருணை இல்லை, உன்னிடம் அன்பு இல்லை, அருள் இல்லை அப்படின்னா
அன்ஃபிட்டு. அப்போ அடிப்படையாக அவர் சொல்கிறார், தனி அன்பு அப்படின்னு ஒரு பகுதியை பிரிக்கிறாரு தன்னுடைய அகவல்ல. தான் உணர்ந்த அந்த சமாதி நிலையில் உடல் என்னென்னலாம் மாற்றங்களை அனுபவிக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். நம்ம நேர பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நம்ம தனி அன்புன்ற பகுதியில் 1449வது வரியில் ஐயா சொல்றது, தோளெல்லாம் குலைந்திட அருட்பெருஞ்சோதி. அதாவது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு ஐயா சொல்றாங்க. பேரானந்த நிலையில் தோளெல்லாம் குலைந்திட, இந்த தோல் கொலாஜின் அப்படின்ற ஒரு கூட்டு பொருளால் ஆனது. அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடியது. இது எப்படி இருக்கு, அப்படியே இறுகி போயிருக்கு. நம்மளுடைய தாமச குணத்தினாலும் ரஜோ குணத்தினாலும் அது இறுகி போயிருக்கு. பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவர் முதல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அதுக்கு திண்டுக்கல் சரவணானந்த ஐயா என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்றதையும் பிற அனுபவங்களையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். நம்ம தோளெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட, ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட, சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, ஒண்ணுதல் உயர்த்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட, உள்நகை தோற்றிட, உரோமம் பொடித்திட, கண்ணினில் நீர் பெருகி கால்வழிந்தோடிட, வாய் துடித்து அலறிட, வளர்செவி துளைகளில் கூயிசை பொறியெல்லாம் கும்மன கொட்டிட, மெய்யெல்லாம் குளிர்ந்திட, மென்மார் பசைந்திட, கையெல்லாம் குலவிட, காலெல்லாம் சுலவிட, மணங்கணிந்துருகிட, மதி நிறைந்தொளிர்ந்திட, இனம் பெரு சித்தம் இயைந்து கழித்திட, அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட, சகங்காண உள்ளம் தழைத்து மலர்ந்திட, அறிவுறு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட, பொறியுறு ஆன்ம தற்போதமும் போயிட, தத்துவம் அனைத்தும் தானொருங்கொழிந்திட, சத்துவம் ஒன்றே தலைத்து நின்றோங்கிட. இதே மாதிரி இந்த பாடல் தொடர்ச்சியாக வரும். இந்த தனி அன்பு பெருக்கெடுத்து ஓடுறதனுடைய விளைவாக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பட்டிடா இயல் என கழித்தனை அப்படின்னு. இந்த பேரானந்த நிலையை இந்த உடல், அதை உயிர் அனுபவிக்கிறப்ப இந்த உடல்ல என்னென்ன மாற்றங்கள் வருது பார்த்தீங்களா? இதை என்னைக்காவது உணர்ந்திருக்கமா? உணரணும். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. எப்படிப்பட்ட நிலை பாருங்க. அதை அனுபவிக்கிறப்ப தான் தெரியும், அனுபவித்தால் புரியும். இது சூரியன் 1 கோடி சூரியன்களுடைய பிரகாசம் மாதிரி. ஒரே ஒரு சூரியனுடைய பிரகாசம் தான் அந்த தாம்பத்திய சுகம். 1 கோடி சூரியன்களுடைய பிரகாசம், அந்த ஒளி, வெப்பம், இது அனைத்து சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பேரானந்த நிலை, சமாதி நிலையில் நாம் அனுபவிக்கும் ஆனந்த நிலை.
இந்த தோளெல்லாம் குலைந்திட அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். இந்த காணொளி இதோடு முடிச்சுக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது பாருங்கள். வள்ளலார் அடைந்த சமாதி நிலையில் உடல் அனுபவிக்கும் ஒரு நிலை. நன்றி, வணக்கம்.